சொன்ன எதையும் செய்யல. திமுகவுடன் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம், பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. போன் வாயோட பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. புரியல. மடியில கடமல்ல வலிக்க சந்திக்கிறாங்க. என்ன சங்கு சங்கன ஒருத்தர் பிடிக்குது. என்ன எடப்பாடி பழனிசாமி ஆளை தேடிட்டு இருக்காரு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்ஸியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையும் நீங்க போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. இப்போ இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா நீங்க உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்க வர சட்டமன்ற தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கதை இப்படி போகுதா? ஆமா, வளர்க்க போகிறோம், வளர்த்தெடுக்க போகிறோம். இவங்களை மேய்க்கிறதே எனக்கு வேலையா? தொலைநோக்கு கொண்ட உனக்கு எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? செயல் திட்ட அறிக்கையா கொடுத்தேனா? போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். நீ போயா முதல்ல. போடா. போடா. என்ன சவுண்டு? என்னமோ ஜாதிச்ச மாதிரி சவுண்ட் கொடுக்குற. போடா. என்ன தலைய தூக்கி பாக்க? டேய் வாங்கடா. டேய் தம்பி. பாமு மாதிரி இது டம்மியா? பாமும் டம்மியா? அடுத்த ரவுண்டுக்காக வந்திருக்கிறேன். ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குதே, சரக்கு பழசா? தமிழ்நாட்டுல மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு விட்டுற மாட்டேன். சீர்காழியை பொறுத்த வரைக்கும் உங்க ஊரு மாப்பிள. மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனகரை கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, உங்க ஊரு மருமகனா வாக்கு கேட்க வந்திருக்கேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?